நில உரிமையை நிலைநாட்டும் ஆட்சி என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் 6 மாத காலத்துக்குள் 6,29,000 பேருக்கு பட்டா வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டத்துக்கு பெல்ட் ஏரியா பகுதிகளில் இருக்கக்கூடிய 32 கிலோமீட்டரில் நெடுங்காலமாக பட்டா இல்லாமல் குடியிருப்பவர்களுக்கு நன்மை செய்யும் திட்டம் இது. சென்னையில் மட்டும் 29,187 பேர் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு பகுதியில் குடியிருக்கிறார்கள். இவர்களுக்கு பட்டா வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 1962 முதல் இருந்த இந்த பிரச்சினைக்கு திமுக அரசு தீர்வு கண்டுள்ளது. இதேபோல் மதுரை, நெல்லை மாவட்டங்களில் 57,054 பேருக்கு பட்டா வழங்க வேண்டியுள்ளது. மொத்தம் 86,000 பேருக்கு பட்டா வழங்கும் முடிவை தமிழ்நாடு அமைச்சரவை எடுத்துள்ளது. இதுவரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு 10,26,000 பேருக்கு நாங்கள் பட்டா வழங்கியிருக்கிறோம் என்று வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சொல்லியிருக்கிறார் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது. 1962 தேர்தல் அறிக்கையில் அரசியலில் ஜனநாயக உரிமை பாதுகாப்பு, பொருளாதாரத்துறையில் ஏற்றத்தாழ்வற்ற சமத்துவ நிலை, எல்லோருக்கும் நல்வாழ்வு கிடைத்திட சமதர்மம், சமூகத்துறையில் பகுத்தறிவு அடிப்படையில் மறுமலர்ச்சியும் பேதமற்ற சமூக அமைப்பும் ஏற்படுத்துதல் ஆகிய கொள்கைகளை திமுக வரையறுத்தது. இந்த அளவுகோலை செயல்படுத்தவே திமுக ஆட்சி பொறுப்பை பயன்படுத்தி வருகிறது. 1971 ஆண்டு இந்தியாவிலேயே முதலாக குடியிருப்போருக்கு மனை சொந்தம் என்ற சட்டத்தை முதலமைச்சர் கலைஞர் கொண்டு வந்தார். தமிழ்நாடு குடியிருப்பு அனுபோகதாரர்கள் சட்டம் என்று இதற்கு பெயர். விவசாய தொழிலாளர்களுக்கு அவர்கள் குடியிருக்கும் வீட்டுமனைகள் அவர்களுக்கே சொந்தமாக்கப்பட்டன. இதன் மூலமாக குடியிருப்பு மனை பெற்றவர்கள் 1,75,000 பேர். இதில் பட்டியலினத்தவர்கள் 1,02,404 பேர். பிற்படுத்தப்பட்டவர்கள் 40,550 பேர். நிலமற்ற ஏழைகளுக்கு இலவசமாக விவசாய நிலம் ஒப்படை செய்யும் திட்டத்தின் கீழ் 1996 முதல் 2000 ஆகிய ஆண்டுகளில் 35,696 ஏக்கர் பரப்பளவு நிலங்கள் 52,792 பேருக்கு வழங்கியதும் திமுக ஆட்சியே என்று முரசொலி நாளேடு பெருமிதம் தெரிவித்துள்ளது. அரசு புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வீடுகள் கட்டி குடியிருந்து வரும் மக்களின் இடங்களை வரைமுறைப்படுத்த ஒரு சிறப்பு திட்டம் 2006 திமுக அரசால் அறிமுகம் செய்யப்பட்டது. 10 ஆண்டுகள் என்பதை 5 ஆண்டுகள் என 2008ஆம் ஆண்டு குறைக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டுக்குள் 3 லட்சம் பட்டாக்கள் வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் கலைஞர் கட்டளையிட்டார். இதன்படி கிராமப்புற மக்களுக்கான ஆண்டு வருமானம் 30,000 ரூபாய் எனவும், நகர்ப்புற மக்களுக்கான ஆண்டு வருமானம் 50,000 ரூபாய் எனவும் குறைக்கப்பட்டது. கிராம பகுதியில் 4 சென்ட், நகராட்சியில் 2.5 சென்ட், மாநகராட்சியில் 2 சென்ட் வழங்கப்பட்டது. 2006 முதல் 2009 காலகட்டத்தில் மட்டும் 6.70 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. இதில் ஆதி திராவிடர் 1,74,952 பேர், பழங்குடியினர் 13,313 பேர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 1,96,520 பேர், பிற்படுத்தப்பட்டோர் 2,54,795 பேர், ஏனையோர் 30,473 பேர். நிலமற்ற ஏழை விவசாய குடும்பங்களுக்கு தலா 2 ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்குவோம் என்று தலைவர் கலைஞர் 2006 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அறிவித்தார். ஆட்சி அமைந்ததும் இதற்காக 26/8/2006 அன்று 3 அரசாணைகளை முதலமைச்சர் கலைஞர் வெளியிட்டார். எந்தவித ஆக்கிரமிப்பும் இல்லாத அரசு தரிசு புறம்போக்கு நிலங்களை ஒப்படை செய்தல், நிலமற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அரசு புறம்போக்கு நிலங்களை ஒப்படை செய்தல், சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு சொந்தமான தரிசு பட்டா நிலங்களை பண்படுத்துதல், மேம்படுத்துதல் ஆகியவை இதன் நோக்கமாக சொல்லப்பட்டன. நிலம் வழங்கும் முறையை ஆராய மேற்கு வங்க மாநிலத்துக்கு அன்றைய வருவாய்த்துறை அமைச்சர் பெரியசாமி தலைமையில் குழு சென்றது. நிலங்கள் எப்படி பிரித்து தரப்படுகிறது என்பதை ஆய்வு செய்தது. அதன்படி தமிழ்நாட்டிலும் திட்டம் வகுக்கப்பட்டது என்று முரசொலி விளக்கியுள்ளது. 17/9/2006 அன்று முதலமைச்சர் கலைஞர் தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் திட்டத்தை தொடங்கி வைத்தார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா பெயரால் எத்தனையோ பணிகளை நான் தொடங்கி வைத்திருந்தாலும் இதுதான் எனக்கு நிறைவான பணி. எந்த சுயநலத்துக்காகவும் இதனை வழங்கவில்லை. இது உங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக, வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக தரப்பட்டுள்ளது என்று கலைஞர் குறிப்பிட்டார். 2009 வரையில் 1,75,511 பேருக்கு 2,10,534.68 ஏக்கர் நிலங்கள் வழங்கப்பட்டது. இந்த வரிசையில்தான் இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பட்டா வழங்கும் முடிவை எடுத்துள்ளார். இதுவரை வழங்கப்பட்ட பட்டாக்கள் 10,26,000. இனி வழங்கப்பட இருப்பது
6,29,000 ஆக மொத்தம் 16,55,000 பேர் பட்டாக்களை பெற்றிருப்பார்கள். இது மாபெரும் சாதனையாகும். நில உரிமையை நிலைநாட்டும் சாதனையாகும் என்று முரசொலி புகழாரம் சூட்டியுள்ளது. நீண்ட கால பிரச்சினைக்கு தீர்வு கண்டுள்ளது தமிழ்நாடு அரசு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் பாராட்டியிருக்கிறார். நீண்ட கால பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு காணப்பட்டுள்ளதாக முரசொலி தெரிவித்துள்ளது.